வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான முக்கியமான அறிவிப்பு. தபால் நிலையத்தில் ஹர் கர் சுரக்ஷா அப்படிங்கிற திட்டத்தை நோக்கமாக கொண்டு வருடத்திற்கு 559 ரூபாய் செலுத்துவதன் மூலம் 10 லட்சம் ரூபாயும், வருடத்திற்கு 799 ரூபாய் செலுத்துவதன் மூலம் 15 லட்சம் ரூபாயும் கிடைக்கும்படியான ஒரு புதிய திட்டத்தை தபால்காரர்கள் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க போறாங்க. மேலும் இதை பற்றிய கூடுதலான தகவல்களை எல்லாம் தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் நாங்க சொல்லக்கூடிய தகவல்கள் முழுசா உங்களுக்கு தெரியும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். மக்களே, போஸ்ட் ஆபீஸில் இன்று தபால்களை அனுப்புவதை தாண்டி மக்களுக்கு அஞ்சல் நிலையத்தில் வங்கி சேவையையும் தபால் துறை செயல்படுத்தி வருகிறது. அதனால் பலரும் தபால் நிலையத்தில் கணக்கு தொடங்கி தங்கள் பணத்தை சிறுக சிறுக சேமித்து வருகிறார்கள். செல்வ மகள் சேமிப்பு திட்டம், பொன்மகன் சேமிப்பு திட்டம், தமிழ் புதல்வன், புதுமை பெண், PM கிசான் உள்பட பல்வேறு வகையான தபால் நிலைய கணக்குகளை மக்கள் ஆரம்பித்து பணத்தை சேமித்து வருகின்றார்கள். அதே போல பார்த்தீங்கன்னா தபால் நிலையங்களில் முதியோர்களுக்கு சிறப்பு கணக்கும், குழந்தைகளுக்கு RD திட்டம் மற்றும் மாதம் பணம் போடும் வகையில் சிறப்பு திட்டங்கள், வங்கிகளைப் போல பணம் போட்டு வேண்டிய போது எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் சேமிப்பு திட்டங்கள் என்று பல்வேறு வசதிகளை எல்லாம் தபால் துறை செயல்படுத்தி வருகிறது. மேலும் பல வங்கிகளைப் போல மொபைல் பேங்கிங் சேவையும் அண்மையில் அறிமுகப்படுத்தி அதை செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதோடு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தபால் நிலைய வங்கி கணக்குடன் உங்களுடைய சேமிப்பு கணக்கை இணைத்து ஆன்லைன் பரிவர்த்தனைகளை எல்லாம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்காக ஒரு அப்ளிகேஷனும் கொடுத்துருக்காங்க. IPBB அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக நீங்கள் செல்வ மகள், தங்க மகன், தபால் நிலைய ஆயுள் காப்பீடு திட்டங்களுக்கு எளிமையாக வீட்டிலிருந்தே நீங்கள் பணத்தை கட்டிக்கலாம் அப்படிங்கிற தகவலையும் வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம பெரும்பாலான கடைகளில் பார்க்கக்கூடிய UPI ஸ்டிக்கர் அட்டைகளையும் போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாகவே கொடுக்குறாங்க. வியாபார கணக்கு மூலம் வியாபாரிகள் தங்களது கடைகளில் UPI ஸ்டிக்கர் அட்டை மூலம் பணம் பெறும் வசதியும் இலவசமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு திட்டங்களை வீடு தேடியும் தபால் துறை செயல்படுத்தி வருகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தபால் நிலையங்களிலும் வீட்டுக்கு வீடு பொது காப்பீட்டு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இது குறித்து கோவில்பட்டி தபால் கோட்ட கண்காணிப்பாளர் சுரேஷ்குமார் என்ன அறிவிப்பு சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோவில்பட்டி வட்டாரத்தில் உள்ள அனைத்து தபால் நிலையங்களிலும் ஜூன் 1ஆம் தேதி முதல் ஹர் கர் சுரக்ஷா வீட்டுக்கு வீடு பொது காப்பீடு திட்ட சிறப்பு முகாம் நடைபெற்று வருகிறது. இந்த காப்பீடு திட்டமானது விபத்துகளால் ஏற்படும் செலவுகள், ஊனம், உயிரிழப்பு போன்றவற்றிற்கு பயனளிக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இதில் 18 வயது முதல் 65 வயதிற்கு உட்பட்டவர்கள் எல்லாம் சேரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த காப்பீடு திட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு 599 ரூபாய் செலுத்தினால் 10 லட்சம் ரூபாயும், 799 ரூபாய் செலுத்தினால் 15 லட்சம் ரூபாயும் கிடைக்கும். மேலும் பொதுத்துறை காப்பீட்டு நிறுவனங்களுடன் இணைந்து பொதுமக்களுக்கு மருத்துவ காப்பீடு, 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களின் காப்பீடும் வழங்குகிறது அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டங்களில் சேர அனைத்து தபால் நிலையங்களிலும் விரிவான ஏற்பாடு தயார் செய்யப்பட்டுள்ளது. தங்கள் பகுதி தபால்காரர் மூலம் இந்த திட்டத்தில் சேரலாம். பொதுமக்கள் தங்களையும் தங்கள் வாகனங்களையும் இந்த காப்பீடு திட்டத்தில் சேர்த்து பயனடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சேவைகள் கோவில்பட்டி பகுதி மட்டுமல்ல, தமிழ்நாட்டின் எந்த பகுதியில் உள்ளவர்களும் அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்திற்கு சென்று இந்த காப்பீடு திட்டங்களில் சேர்ந்து பயன்பெறலாம் அப்படிங்கிற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. மக்களே, இதில் நீங்கள் முக்கியமாக என்ன விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஹர் கர் சுரக்ஷா அப்படிங்கிறது ஒரு திட்டம் அல்ல, ஆனால் இது ஒரு பிரச்சாரமாகும். இது இந்திய அஞ்சல் துறையால் நடத்தப்படுகிறது. இது தபால் நிலையங்களில் வழங்கப்படும் பல்வேறு சேமிப்பு மற்றும் காப்பீடு திட்டங்களை பற்றிய விழிப்புணர்வை கிராமப்புற மக்களுக்கு ஏற்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. ஹர் கர் சுரக்ஷா அப்படின்னா ஒவ்வொரு வீட்டிற்கும் பாதுகாப்பு அப்படின்னு பொருள். மேலும் இந்த பிரச்சாரம் கிராமப்புற மக்களுக்கு அவர்களின் நிதி பாதுகாப்புக்கான சரியான திட்டங்களை தேர்ந்தெடுப்பதில் உதவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறதுனால பிரத்யேகமான திட்டங்கள் எதுவும் இல்லை. ஆனால் இந்த பிரச்சாரத்தின் மூலம் தபால் நிலையங்களில் கிடைக்கும் கிராம் சுரக்ஷா யோஜனா, தேசிய சேமிப்பு சான்றிதழ், கிசான் விகாஸ் பத்திரம், மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் போன்ற பல சேமிப்பு மற்றும் காப்பீடு திட்டங்கள் பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறது. இந்த திட்டங்களில் கிராம சுரக்ஷா யோஜனா ஒரு முழு ஆயுள் காப்பீட்டு திட்டமாகும். இது
பாலிசிதாரரின் வாழ்நாள் முழுவதும் காப்பீடு மற்றும் முதிர்வு பலன்களை எல்லாம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டங்கள் பற்றிய கூடுதல் விவரங்களுக்கு உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய தபால் நிலையத்தை நீங்கள் அணுகலாம் அல்லது இந்திய அஞ்சல் துறையின் இணையதளத்தை பார்வையிடலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது போன்ற அரசு அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.